1000 பட்டதாரிகள் என்ற கொள்கை விளக்கத்தோடு தேவேந்திர இலக்கிய மன்றம் 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை தாண்டி சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கொள்கை பாடலை வகுத்து தந்த பெரியவர் காசிமேந்தர் ஐயா பழனிசாமி அம்மா அவர்கள் உங்களுடைய தரவுகளோடு அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வணக்கங்கள். தொடரும் நிகழ்வு வரவேற்புரை. திரு கு. தங்கவேலு பீகம், தலைவர், தேவேந்திர இலக்கிய மன்றம். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் எண்ணங்கள், எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற ஏற்ற தாழ்வை அகற்றி ஒரே இனமாய் வழிநடத்தி வருகின்ற தேவேந்திர இலக்கிய மன்ற கல்வி திருவிழா 2026 வரவேற்புரை வழங்கிட தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் வரவேற்புரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்த தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் ஐயா காசிமேந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 28ஆம் ஆண்டு கல்வி திருவிழாவில் நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் கருத்தாக இருக்கும் நமது இலக்கிய மன்றத்தின் நிறுவனரும் அரங்காவலரும் துணை ஆட்சியர் ஓய்வு அவர்களை நாம் நன்றியுடன் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் கரவொலி எடுத்து அவருக்கு பாராட்டுவதாகவும் நன்றி தெரிவிப்பதாகவும் கரவொலி எடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய சிந்தனை, செயல், சொல் எதுவாக இருந்தாலும் கல்வி 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 மட்டுமே. அவருடைய வாழ்க்கையை இந்த கல்விக்காக அர்ப்பணித்தவர் அவர் சொல்வார், 1000 அன்னதான மடங்கள் கட்டுவதை விட 10,000 கோயில்களை கட்டுவதை விட புண்ணியமானது எதுவென்றால் ஒரு ஏழை குழந்தைக்கு கல்வி கொடுப்பதே என்பது அவர் தலையாய மந்திரம். அப்படிப்பட்ட நிறுவனம் நமக்கு கிடைத்தது உண்மையாகவே நம்ம போன ஜென்மத்தில் செய்த புண்ணியமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த வரவேற்புரை சொல்வதற்கு முன்பு தேசிய இலக்கிய மன்றத்தினுடைய திட்டங்கள், செயல்பாடுகள், வருங்கால திட்டங்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். தேசிய இலக்கிய மன்றத்திலே தாய் தந்தை இறந்தவர்களுக்காக மாதம் 1000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு சென்ற ஆண்டு அன்பு கலைஞர் என்ற ஒரு திட்டம் தமிழக அரசால் துவக்கி வைக்கப்பட்டது. அதற்கு தாய் தந்தை இறந்தவர்களுக்கு 2000 ரூபாய் மாதம் கொடுப்பது. ஆனால் நமது நிறுவனர் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பே அன்பு கடன் நீக்கிவிட்டார். அப்ப எவ்வளவு அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வருடம் கல்வி திருவிழா நடத்தி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 80% மேல் வாங்கக்கூடிய அனைவருக்கும் பரிசு தொகை கொடுத்து ஊக்குவித்து வருகிறார். இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு +2 படித்து காலேஜ் கல்லூரியில் சேர்ந்து அந்த கல்லூரி படிப்பிலே 80% மார்க்குக்கு அதிகமாக வாங்கினவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் கல்லூரி மாணவர்களுக்கு பரிசளிப்பு தொகை வழங்கப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். ஏனென்றால் 2023ஆம் ஆண்டு வரை எங்களுடைய சங்கத்தினுடைய
ஸ்லோகன் என்னன்னா 1000 மாணவர்கள் 5 ஆண்டுகள் 1000 பட்டதாரிகளை உருவாக்குவது என்ற லட்சியத்தை 2023 வெள்ளி விழாவை அடைந்துவிட்டோம். அடுத்த ஸ்லோகன் 2024ஆம் ஆண்டு அவர் வச்சது அறிவிப்பாசனை 1000. இப்ப இந்த அறிவிப்பாசனை 1000 தான் கல்லூரி மாணவர்களை சேர்த்து அவர்களுக்கு வழிகாட்டி உதவி செய்து அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் முடிந்த உயர்கல்வியில் ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஸ் போன்ற உயர் பதவிகளை பெறுவதற்கான வழிகாட்டுதலுக்கு பேருதான் அறிவிப்பாசனை 1000. அதே போன்று பேரிடர் காலங்களில் அரசுக்கு நிதியுதவி வழங்குவது, அதே போல நம்ம மளிகை ஜாமானம், சில்லறை பாத்திரம் போன்றவைகளை அந்த மக்களுக்கு வழங்குவது. குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற தென் மாவட்ட வெள்ளப்பெருக்கப்போ நாங்க தென் மாவட்டத்தில் அந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்தோம். அதுல ஒரு கிராமத்தை காடுவெட்டி என்ற ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அங்கே மாலை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துள்ளது. அவர் எப்ப பேசினாரு எதையுமே வரவேற்க மாட்டார். நீங்க பையன்களுக்கு டியூஷன் சொல்லி தர்றோம், மாலை வகுப்பு நடத்துறோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒவ்வொரு கிராமத்திலையும் மாலை வகுப்பு நடத்தி ஏழை எளிய மாணவர்களை கல்வி வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அவா. ஆகவே முடிந்தளவு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் மாலை வகுப்புக்கு ஆசிரியர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மாதம் 5000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியான அந்த நடைமுறைகளிலே நாங்கள் சமுதாயத்தையும் விடவில்லை. சமுதாயத்துக்காக இந்த தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிற பெயர் மாற்றம் வந்த போது இலவச சாதிச்சான்றிதழ் வழங்கினோம். அதே போல கொரோனா காலத்திலே உதவி செய்திருக்கிறோம். இப்படிப்பட்ட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சமுதாயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்திருக்கீங்க. பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்பொழுதே எங்களுடைய நிறுவனர் அவர்கள் இங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதை எதிர்த்து கருப்பு கொடி வீடு வீட கட்ட வைத்து போராட்டம் நடத்தியவர். அப்படிப்பட்ட உணர்வு மிக்க அவர். அதே போல பாத்தீங்கன்னா இந்த பட்டியல் வெளியேற்றம், அதற்காக 2 கருத்தரங்கம், ஒரு ஆர்ப்பாட்டம், அப்புறம் சென்ற கல்வியாண்டில டெல்லி பிரதிநிதி திமுக பிரதிநிதி திரு மாண்புமிகு விஜயன் அவர்களிடம் முதலமைச்சர் கொடுக்காத மனு இங்கே அளிக்கப்பட்டது. இந்த ஓராண்டு காலமாக தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போடுவதற்கான முயற்சிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் பட்டியல் வெளியேற்றத்திற்காக என்பதையும் நம்ம இங்க குறிப்பிட வேண்டும். அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். இந்த நிகழ்ச்சியில் பரிசு பெறும் 10வது 12வது மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் அனைவரையும் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அந்த பரிசு பெறக்கூடியவர்கள் 5 மாணவர்களை நன்றி நவல இங்கே அழைத்திருக்கிறோம். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் திருமதி டாக்டர் டி சர்மிளா ராஜ், எம்டெக் பிஹெச்டி, உதவி பேராசிரியர் பிஎச்டி பொறியியல் கல்லூரி, அவர்களை வரவேற்கிறோம். ஒரு சற்று நேரத்தில் தாமதமாக வருகிற இருக்கும் அவர் இந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். வருகிறவருக்கும் திரு டி ரஞ்சித்குமார், பிகாம், துணையாட்சியர், மேலாளர், தாட்கோ, திருப்பூர் அண்ட் கோவை 2 மாவட்டங்களுக்கு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஆண்டு தாட்கோ மேனேஜர் இங்கே அழைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அது என்ன காரணம்னா,
மகளிர் முன்னேற்றத்தை நம்ம தொடங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஆண்டு இன்று மகளிர் மன்றம் துவக்கப்பட இருக்கிறது. அதில் நிர்வாகிகள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன அரசாங்க சலுகைகள், என்னென்ன அரசாங்க பயிற்சிகள் என்ன இருக்குங்கிறத பற்றி விரிவாக இங்கே பேசுவதற்காக வருகை தர போகிறார் மேலாளர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள். அதை மகளிர் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பாருங்க, கல்வி எல்லாம் முடிச்சு 1000 பட்டதாரிகள் உருவாக்கி இப்ப அறிவிப்பு வாசனை வந்து அதுக்கடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகளிர் முன்னேற்றத்துக்காக அவர்களை தொழிலதிபர்களாக ஆக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் இந்த சங்கம், இந்த மன்றம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர்கள் எல்லாரும், மகளிர் எல்லாரும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், தொழிலதிபர்களாக ஆக வேண்டும், தொழிலதிபர்களாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் உங்களை வாழ்த்தி பாராட்டுகிறேன். அடுத்தபடியாக இங்கே திரு சவுந்தரபாண்டியன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் வாழ்த்து பேச வரவேற்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து நம்ம ஒரு சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கும் ஒரு 24 மணி நேரம் 24 மணி நேரம் அந்த பணியை செய்வார். அவரு ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா இன்டராக்ட் பண்ணிட்டே இருப்பார். முதல்ல 10th +2 இப்போ காலேஜ் எல்லாத்தோட இன்டராக்டர். இது வந்து 3 வருடங்களாக அவர்களோட இன்டராக்ஷன் பண்ணி அவர்களுக்கு என்ன வேண்டும், என்ன உதவி வேண்டும் என்பதை நிபுணர் அவர்களிடம் சொல்லி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் திரு பொள்ளாச்சி வேலு அவர்களை சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவருடைய பணி இங்கால மகத்தானது. நாங்கள் எல்லாம் செய்யக்கூட அவரோட பணி வந்து மகத்தான பணி. வேலு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த எங்களுடைய ஐடி தலைவர் திரு முத்துக்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கோபால் கருசாமி மன்ற ஆலோசகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த இன்னும் வருகை தர இருக்கிற எங்களுடைய மன்ற நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து கடைசியில் நன்றியுரை வழங்க இருக்கும் எங்களுடைய இளம் சிங்கம் செயலாளர் பி சிவராஜ் MBA அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை அழகுடன் அணிவுடன் நடத்துவதற்காக இருக்கும் 2 பேர், ஒன்று அன்பில் அங்கமுத்து அவர்களையும், இன்னொருவர் செல்வி எம் ஜனனி பிடெக் இளம் தொழிலதிபர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். கடைசியாக முக்கியமாக நமக்கெல்லாம் தொடர்ந்து நன்கொடை வழங்கிக் கொண்டிருக்கும், அதாவது விழாவுக்கு நன்கொடை வழங்குறவர்கள் இருக்காங்க, மாதாந்திர நன்கொடை வழங்குறவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைவோடு உங்களுக்கு வருக வருக வரவேற்று உங்களுடைய நன்கொடை வழங்கும் பணியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டு எங்களுக்கெல்லாம் உதவி புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.